ECBN ஸ்தாபனத்தார் வழங்கும் கிறிஸ்துவுக்குள் புது வாழ்வு என்கிற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமை அடைவதாக. தெளிவான சத்தியத்தையும் தெளிவான சிந்தையையும் பெற்றுக்கொண்டு இந்த காலத்தில் கிறிஸ்தவர்களாகிய ஆவிக்குரியவர்கள் நாம் எப்படி இந்த காலத்தை நிதானித்து பார்க்க வேண்டும் என்பதை உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதத்தை அறிந்தவர்கள், சத்தியத்துக்கு செவி கொடுக்கிறவர்கள் இந்த வார்த்தைகளை அறிந்திருப்போம் என்று நான் நம்புறேன். தெரிந்தவர்களுக்கு இதை ஞாபகப்படுத்தி தெரியாதவர்களுக்கு இதை கற்றுக் கொடுப்பதற்கு கர்த்தர் பாராட்டிய இந்த தயவுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 2வது வசனம். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. கர்த்தருடைய வார்த்தை சத்தியம் என்பது தலைமுறையாக தலைமுறை தோறும் ஒருவரிடத்திலிருந்து ஒருவருக்கு இன்னொருவருக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு கடத்தப்படுகிறது, போதிக்கப்படுகிறது. அதை நாம் பிறருக்கு போதிக்கிறோம். இப்படி உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவிப்பதற்காக, மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்துல கர்த்தருடைய வார்த்தைகளை ஒப்புவிக்க மூத்த ஊழியர்களுக்கு கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். அதை இளம் தலைமுறை கொண்டு செல்ல வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரத்தில் அதை நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 28 கடைசி வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். கர்த்தர் கட்டளையிட்டவைகளை பிறருக்கு உபதேசிக்க, அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசிக்க கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த காலத்தையும் இந்த சூழ்நிலையையும் கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரியவர்கள் எப்படி நாம் நிதானித்து எந்த பக்கத்தில் நாம் நம்மை நிறுத்தி கொள்ள வேண்டும், where we have to stand. இது பலருடைய ஒரு பெரிய குழப்பமா இருக்கு. குடும்பத்துல, ஊழியத்துல, ஒரு பொதுவான ஒரு நிலையில கிறிஸ்தவர்களாக எந்த பக்கம், யார் பக்கம் நாம் நிற்க வேண்டும்? கர்த்தருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படியும் போது தேவன் பக்கத்துல நாம் நிற்க நாம் பழக வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என்ன போதிக்கிறது புரிந்து கொள்வதற்காக இந்த நாட்களில், இந்த 2024 இந்த செய்தி பதிவிடப்படுகிற இந்த வருடம், இந்த காலம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி கடந்த ஒரு வருஷமாக அக்டோபர் 7, 2023 இந்த அக்டோபர் மாதம் 2024 வரைக்கும் ஒரு வருஷம் ஆயிருக்கு. ஒரு புதிய போர், இந்த ரஷ்யா யுக்ரைன் போரை தொடர்ந்து இப்போது இஸ்ரவேல் தேசத்திற்கும் ஹமாஸ் என்கிறவர்களுக்கும் எதிர்த்து பாலஸ்தீனர்களுக்கும் இஸ்ரவேல் தேசத்திற்குமான ஒரு யுத்த செய்தியை நாம் கேள்விப்படுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஆவியை பெற்றவர்கள், சத்தியத்தின்படி நடக்கிற கிறிஸ்தவர்கள் பலர், இளம் கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு அதுல குழம்பி போயிருக்கிறாங்க. நாம் எந்த பக்கம் நிக்கணும், எப்படி இதுல நாம் ஒரு ஆவிக்குரிய தேவ பார்வையோடு நாம் நடந்து கொள்ளணும் என்கிறதுல பல பேருக்கு குழப்பம் இருக்கிறதுனால கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நாம் நம்மை நிறுத்தி பார்க்கும்போது கர்த்தர் இந்த வார்த்தைகளின் மூலம் நமக்கு தெளிவான சிந்தையை முதலாவது கற்றுக் கொடுப்பார் என்று நான் நம்புறேன். பொது வெளியில அல்லது சோசியல் மீடியாவில் கிறிஸ்தவர்கள், தேவ பிள்ளைகள் பதிவிடும் போது, மற்றவர்களோடு பேசும்போது நாம் தேவ அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு நாம் ஆவிக்குரியவர்களாக நாம் நம்மை காண்பிக்க வேண்டும். அந்த ஆவிக்குரிய சிந்தை நமக்கு வேண்டும். யாத்ராமத்தின் புத்தகம் 19வது அதிகாரம் 6வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்லிய வார்த்தைகள் என்றார். இஸ்ரவேல் தேசம், இஸ்ரவேல் புத்திரர் எப்படிப்பட்டவர்கள் என்று கர்த்தர் சொல்றார்னா, கர்த்தருக்கு ஆசாரிய ராஜ்யம், பரிசுத்த ஜாதியாய் இஸ்ரவேல் புத்திரரை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே நீ சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். இஸ்ரவேலரை தேவன் ஒரு இனமாக தெரிந்து கொண்டார்.
அவர்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார். God chose Israel as a nation and blessed them with abundant promises. கர்த்தர் அவர்களுக்கு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை கொடுத்து இஸ்ரவேலை தமக்கு சொந்தமான ஜனமாக, ஆசாரிய ராஜ்யமாக, பரிசுத்த ஜாதியாக இஸ்ரவேலரை தேவன் ஒரு தேசமாக தெரிந்து கொண்டார். ஆனா இது பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் ஒரு தனி மனிதன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு, ஆபிரகாம் ஒரு குடும்பமாகி 75 வயதுல ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவர் ஒரு குடும்பமாகி அவருக்கு பிள்ளைகள் பிறந்து அவருடைய பேரன் யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றி, இஸ்ரவேல் என்கிற யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் பிறந்து 12 கோத்திரங்களாகி, ஆபிரகாமுக்கும் தாவீதுக்கும் கிமு கிறிஸ்துவுக்கு முன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாம் காலத்திலிருந்து கிமு 1000 வருஷம் இடைவெளி ஆபிரகாமுக்கும் தாவீதுக்கும். ஒரு தனி மனிதனாக ஆபிரகாமை தெரிந்து கொண்டு ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து 1000 வருடங்கள் கழித்து தாவீதின் மூலமாக ஒரு பேரரசாக, ஒரு எம்பையராக, ஒரு ஒன்றிணைந்த ஒரு ராஜ்யமாக தாவீதின் காலத்தில் கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதித்தார். ஏறக்குறைய 40 வருடங்களாக தாவீது யூதா கோத்திரத்தின் மீதும் இஸ்ரவேல் மீதும் ராஜாவாக இருந்து, தாவீதின் காலத்தில் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை தாவீதின் காலத்தில் கர்த்தர் ஒரு பெரிய பேரரசாக, எம்பையராக ஆசீர்வதித்தார். ஆனா 1 பேதுரு 2வது அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம், புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள், புதிய உடன்படிக்கையின் கிறிஸ்தவர்கள் சத்தியத்தின்படி நாம் பார்க்கும்போது 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்துல வாசிக்கிறோம், நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். புதிய ஏற்பாட்டுல யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ, யோவான் 1:12 நாம் வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள், அத்தனை பேரும் அந்தகாரத்தில் நின்று அவருடைய ஆச்சரியமான ஒளிநிடத்திற்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நீங்களும் நானும் தான் கிறிஸ்துவுக்குள் புதிய ஏற்பாட்டில், புதிய உடன்படிக்கையில் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக, ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாக, பரிசுத்த ஜாதியாக, அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறோம். இன்றைக்கு தேவன் எல்லா இனங்களிலிருந்தும் தனி நபர்களை தெரிந்து கொண்டு அவர்களை பரிசுத்த இனம் என்று அழைக்கிறார். இன்னைக்கு ஒரு நேஷன் இல்ல, இன்னைக்கு from different nations. Today God chooses individuals from all nations and calls them as a holy nation. பல நாடுகளிலிருந்து ஒவ்வொரு தனி நபர்களையும் தெரிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தி சுவிசேஷத்தை சொல்லி சபையின் மூலமாக அனுப்பப்பட்டு சுவிசேஷகர்கள் நற்செய்தியை சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்று அவர்கள் அந்த சீஷத்துவ பயிற்சியில் வளரும் போது, அப்படி பல இனம், பல மொழி, பல தேசங்களிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு ஒவ்வொரு தனிநபரையும் தெரிந்து கொண்டு அவர்களைத்தான் ஒரு ஹோலி நேஷன், ஒரு பரிசுத்த இனமாக கர்த்தர் ஆசீர்வதித்து தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஒரு நாடு அல்ல, உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் அனைத்து இனங்களும் கர்த்தருடைய திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றோம். இட்ஸ் நோ மோர் a single nation but all the nations of the world. இன்னைக்கு ஒரு நாடு அல்ல, உலகம் அனைத்திலும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து மாபெரும் கட்டளையாக சொன்ன வார்த்தை என்ன? நீங்கள் உலகம் எங்கும் புறப்பட்டு போய். மத்தேயு 28வது அதிகாரம் 18-19. இயேசு சமீபத்தில் வந்து தம்முடைய சீஷர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் புறப்பட்டு போய் சகல இனத்தவரையும் சகல தேசத்தாரையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி
அவர்கள் மொழியில் உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இந்த சத்தியத்தை ஒரு யூதனாகிய மூத்த அப்போஸ்தலனாகிய பேதுரு கொர்நேலியுடைய வீட்டிற்கு வந்திருக்கும் போது இந்த வார்த்தைகளை பேதுரு சொல்றார். பரிசுத்த ஆவியை பெற்ற அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றார். அப்போஸ்தலனாகிய பேதுரு அப்போஸ்தலர் 10:34-35 சொல்றார். அப்பொழுது பேதுரு பேச தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. God shows no partiality. தேவன் பாரபட்சம் உள்ளவர் அல்ல என்றும், எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். யூதன் அல்லாத படைத்தலைவன் கொர்நேலியுடைய வீட்டிற்கு பேசும்போது பேதுரு சொன்ன செய்தியினுடைய குறிப்பு என்ன? தேவன் பாரபட்சம் உள்ளவர் அல்ல. எந்த இனத்தவராயினும் அவருக்கு பயந்து நீதி நெறியுடன் வாழ்பவன் எவனும் அவருக்கு உகந்தவனே. God shows no partiality, but in every nation whoever fears him and works righteousness is accepted by him. ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது, ஈசாக்கு ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? ஆதியாகமம் 18வது அதிகாரம், ஆதியாகமம் 18-17 வசனத்தை வேதத்துக்கு இடம் கொடுப்போம். ஆதியாகமம் 18-17. அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் ஆபிரகாமுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? ஆபிரகாமுக்குள்ள கர்த்தர் வைத்திருந்த திட்டம் என்ன? அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும், சகல இனத்தவரும், சகல நாட்டை சேர்ந்தவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவதே. அனைத்து இனங்களையும் உள்ளடக்கி இருந்ததே ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட பிரதான ஆசீர்வாதம். 22வது அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும். ஆதியாகமம் 22:18. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு, யாக்கோபிலிருந்து 12 கோத்திரம், அதுல குறிப்பா யூதா கோத்திரம், யூதா கோத்திரத்திலிருந்து தாவீதின் சந்ததியில் தாவீதின் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவுக்குள் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். The very Abrahamic blessing included all the nations. எல்லா தேசத்தாரையும் எல்லா இனத்தவரையும் உள்ளடக்கியதே ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட பிரதான ஆசீர்வாதம். ஈசாக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்ன? ஆதியாகமம் 26:5 வசனம். நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். ஆதியாகமம் 26:5 ஈசாக்குக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமும் அதே போல the same was the promise to Isaac. ஆபகுக் 2வது அதிகாரம் 14வது வசனத்துல வாசிக்கிறோம். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு வசனங்கள் தான். ஆபகுக் 2வது அதிகாரம் 14வது வசனம். ஆபகுக் 2:14 நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசன பகுதிகள் தான். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். இந்த பூமி, இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ள மக்கள், ஆதாம் ஏவாளினுடைய பிள்ளைகள், இந்த பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். இந்த கடலானது எப்படி நீரினால் நிறைந்திருக்கிறதோ அது போல முழு உலகமும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்க போகும் நாளைத்தான் நீங்களும் நானும் எதிர்நோக்கி இருக்கோம். யாரும் கர்த்தரை அறிகிற அறிவினால நிரப்பப்படணும். The entire world would be filled with the knowledge of the Lord as the waters cover the sea. இந்த ஆசீர்வாதம், இந்த வாக்குத்தத்தம், இந்த வார்த்தைகள் நிறைவேறணும்னு தான் நாம் ஜெபிக்கிறோம், நாம் பாடுபடுகிறோம், சுவிசேஷ பாரத்தோடு செயல்படுகிறோம். இன்னும் ஆகாய் 2:7, வெளிப்படுத்தல் 5:9-14 வரைக்கும் வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. ஆனாலும் இந்த வசனங்கள் இவ்வளவு தெளிவாக எழுதியிருந்தாலும் கிறிஸ்தவர்களுக்குள் பலர் இன்றைக்கு குழம்பி இருப்பதற்கும், குழப்புவதற்கும், தெளிவில்லாமல் இருப்பதற்கும் காரணங்கள் என்ன? எப்போதும் போல வசனத்தை என்னை நியாயப்படுத்துவதற்கு வாசிக்க கூடாது,
என்னை நானே நியாயம் தீர்த்து கொள்வதற்கு வசனத்தை வாசிக்க வேண்டும். வசனம் என்ன சொல்லுகிறது, நான் என்ன சொல்றேனோ அதை தான் வசனம் சொல்லணும் இல்லை, வசனம் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் நான் சொல்லணும். சங்கீதம் 122 6வது வசனத்தை தான் வைத்துக்கொண்டு ஒரு தலையாக ஒரு கண்ணை மூடிக்கிட்டு ஒற்றை கண்ணர்களாக பார்க்கிறார்கள். சங்கீதம் 122 6 என்ன வாசிக்கிறோம்? எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. அதுல கூட ஒரு சின்ன ஒரு ஆசை என்ன, எருசலேமை நேசித்தால் நான் சுகித்திருப்பேன், எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆனா இந்த வார்த்தை சங்கீதம் 122 முதல் வசனத்துக்கு மேல எழுதியிருக்கு, தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். இந்த வார்த்தை இஸ்ரவேலுடைய ராஜாவாகிய தாவீதுக்கு மட்டும் இல்ல, இது பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்ட வார்த்தை தான். இந்த வார்த்தை வேதத்தில் இருக்கிறது. எருசலேமின் சமாதானத்துக்காக நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். We have to pray for the peace of Jerusalem. Under the old covenant, பழைய ஏற்பாட்டு பழைய உடன்படிக்கையில David called the people to pray specifically for the peace of Jerusalem. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளும்படி மக்களுக்கு தாவீது அழைப்பு கொடுத்தார். ஆனா புதிய ஏற்பாட்டுக்குள் நாம் வரும்போது நம்ம எல்லாரும் நினைக்கிறேன், ஐ ஹோப் தட் வி செலிப்ரேட் கிறிஸ்மஸ். நம்மள பல பேர் கிறிஸ்துமஸ் கிறிஸ்துவனுடைய பிறப்பை நம்ம கொண்டாடுகிறோம். கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடக்கூடாதுன்னு வாதாடினாலும் கூட கிறிஸ்துவனுடைய பிறப்பு தான் சரித்திரத்தை இரண்டாக பிரித்தது. கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின், கிமு கிபி என்று கிறிஸ்துவனுடைய பிறப்பு நம்பினாலும் நம்பாவிட்டால், கொண்டாடினாலும் கொண்டாடாட்டானாலும் அவருடைய பிறப்பு சரித்திரத்தை இரண்டாக பிரித்தது. தேவன் மனிதனாக அவதரித்தார். God became man. அவருடைய இன்கார்னேஷன், the foundational truth, அந்த அடிப்படை சத்தியம், the eternal truth became man. அவருடைய இன்கார்னேஷனை நாம் எல்லாரும் உலகம் எங்கிலும் கொண்டாடுகிறோம். அந்த முதல் வருகையை தான் சுவிசேஷமாக நற்செய்தியாக கிருபையினாலும் சத்தியத்தினாலும் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாம் கொண்டு செல்கிறோம். லூக்கா 2வது அதிகாரம் 13-14 தேவ தூதர்கள் பரமசேனை எப்படி அந்த பிறப்பை கொண்டாடி பாடினார்கள். லூக்கா 2:13-14 அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதருடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அதான் அவர் பேரு சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ். இந்த பூ உலகில் சமாதானம், பூமியிலே சமாதானம் என்பதுதான் கிறிஸ்துவனுடைய பிறப்பு தூதரால் அறிவிக்கப்பட்டது. அதனாலதான் உலகில் உள்ள எந்த நகரமோ எந்த கிராமமோ எல்லா மனிதருக்காகவும் நாம் அமைதலுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும் என்று அப்போஸ்தலர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம். பிரச்சனை என்னன்னா, ஒரு வசனத்தை ஏதாவது ஒரு சூழ்நிலை தனிப்பட்ட விதத்துல வாசிக்கிறது. ஒரு ஆல்நைட் பிரேயர்ல, ஒரு ஜெப நேரத்துல 1 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தில் உள்ள அந்த முதல் 4 வசனத்தை தனியா நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 122:6 தனியா வாசிக்கிறோம். கிறிஸ்துமஸ் டைம்ல லூக்கா 2:13-14 தனியா வாசிக்கிறோம். ஆனால் சங்கீதம் 122:6, லூக்கா 2:13-14 1 தீமோத்தேயு 2வது முதல் 4 வசனங்களை சேர்த்து கம்பைண்டா வாசிக்கும் போது நாம் தெளிவடைவோம். 1 தீமோத்தேயு 2 யூதனான பின்னணியில் இருந்த பவுல் சொல்றாரு, நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாயிருக்கிறது. ஏன்? 4வது வசனம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அதனாலதான் அவருடைய பேர் பிரின்ஸ் ஆஃப் பீஸ். ரோமர் 9வது அதிகாரம் 10வது அதிகாரத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா பவுல் சொல்றாரு, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே பவுல் அப்போஸ்தலனுடைய இரவு பகல் இதய கதறலா இருந்தது. அவர்களுக்காக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாய் போனால் நலமாயிருக்குமே. ரோமர் 9வது அதிகாரத்துல பவுல் சொல்றாரு. ரோமர் 9 முதல் வசனங்களிலிருந்து வாசித்தீங்கன்னா 3வது வசனம், மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. எந்த ரோமர்ல சொல்றாரு கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொன்ன அதே பவுல் கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று நானே விரும்புவேனே என இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படணும் என்பதற்காக அவர்களுடைய கண்கள் இப்போது அடைக்கப்பட்டிருக்கு. அவங்க இன்னும் கண் திறக்கப்படல. புதிய ஏற்பாட்டுக்குள் கிறிஸ்துவனுடைய மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு அந்த திரைச்சிலை மேலிருந்து கீழ் தேவனே
அந்த திரைச்சிலை கிழித்த பிற்பாடு ரோமர் 2:28-29 ஒரு யூதனாகிய பவுலை வைத்தே பரிசுத்த ஆவியானவர் எழுதுறாரு. யோசிச்சு பாருங்க, பவுலுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும். நான் ஒரு யூதன், 8ஆம் நாள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். பவுலுக்கு ஆவியானவர் சொல்றார், நான் சொல்றதை எழுதுன்னு. சரி ஆண்டவர், நான் எழுதுறேன். ரோமர் 2:28, ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல. ஆண்டவரே, நான் 8ஆம் நாள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், யூதன் அல்ல. புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனம் அல்ல. உள்ளத்திலே யூதனானவனே யூதன். பவுல் எழுது, எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனால் உண்டாயிருக்கிறது. இத பவுல் ஆவியினால் பிறந்தவனே உண்மையான யூதன் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். They must understand that only the one who is born of the Spirit is a real Jew. இத பவுலை கொண்டே கர்த்தர் இதை எழுதுகிறார். ரோமர் 3:29 மறுபடியும் பவுலுக்கு ஆவியானவர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு. என்ன? இதை எழுது ரோமர்களுக்கு. என்ன எழுது? தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன். ஆண்டவரே, நான் யூதன், இஸ்ரவேல் மக்கள் ரட்சிக்கப்படணுன்றதுக்காக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனா நான் நல்லமா இருக்கும்னு நான் துடிக்கிறேன், கதறேன் இரவும் பகலும். எழுது பவுல், நான் சொல்றதை எழுது. தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், அவர் புற இனத்தாருக்கும் புற ஜாதிகளுக்கும் மற்ற இனத்தவர்களுக்கும் அவர் தேவன் தான். அத பவுல் கீழ்ப்படிந்து அப்படியே எழுதுறாரு. நீதிமொழிகள் 14:34 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 34வது வசனம். நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. நீதியானது மக்களை உயர்த்தும், பாவமோ எந்த இனத்திற்கும் இகழ்ச்சி. Right? Exalts a nation, but sin is a disgrace to any people. அது சபையே கூட ஆனாலும் சரி, தேவனுடைய நியாய தீர்ப்பு கர்த்தருடைய வீட்டிலே துவங்குகிறது. இன்னைக்கு திருச்சபையில பாவம் இருக்கலாம், இஸ்ரவேல் தேசத்துல அநியாயம் இருக்கலாம், அல்லது இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள நியாயம் இருக்கலாம், அல்லது சபைக்குள்ள நியாயம் இருக்கலாம். கர்த்தர் எல்லாரையும் அவருடைய விதத்தில் அவருடைய வகையில் அவர் நியாயம் தீர்க்கிறார். நாம் எப்படிப்பட்ட நிலையில் இன்னைக்கு காணப்படணும்? எபிரேயர் 13வது அதிகாரம் 14வது வசனத்துல வாசி 13:14. நீதி நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. நமக்கு நிலையான நகரம் இங்கே இல்லை. எனக்கு தாய் நாடு, தாய் பூமி, ஹோலி லேண்ட் எதுவுமே கிடையாது. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ள கடக்கிறது. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். பிலிப்பியர் 3:20 வாசிக்கிறோம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20வது வசனத்துல வாசிக்கிறோம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் எழுதுறது யாரு? எபிரேய ஆக்கியோன், பிலிப்பிய நிருபத்தி எழுதியது. இவர்கள் எல்லாம் யூதர்கள், இஸ்ரவேலை சேர்ந்த பவுலை கொண்டுதான் ஆவியானவர் எழுதுறாரு புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. எபிரேயர் 11:10 வாசிக்கிறோம். இந்த வசனங்கள் எல்லாம் வேகமா நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். எபிரேயர் 11:10. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் 8வது வசனம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கானானுக்கே போனாலும் கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். 10வது வசனத்துல வாசிக்கிறோம். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அந்த நித்தியத்திற்குள்ள நாம் பிரவேசிக்க வேண்டும். மத்தேயு 6வது அதிகாரம் 21வது வசனத்துல வாசிக்கிறோம். மத்தேயு 6:21. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். பொக்கிஷம் எங்க இருக்குது? என் தாய் நாட்டு, என் வீட்டுல இருக்கா? என்னுடைய உறவினர்களா? தங்கமா, நகையா, வீடா, காரா, பிள்ளை குழந்தை செல்வமா, இல்ல இந்த இடம் அந்த இடமா? கிடையாது. எந்த நாடும் எந்த இடமும் கிடையாது. நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கு? அங்கேதான் நம்முடைய இருதயமும் இருக்கும். கொலோசியர் 3வது அதிகாரத்துல நம்முடைய பொக்கிஷம் எங்க இருக்க வேண்டும்? கொலோசியர் 3 முதல் 3 வசனங்கள்ல வாசிக்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், உண்மையிலே நீங்க கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. எபேசியர் 2:6-7 வாசிக்கிறோம். எபேசியர் 2வது அதிகாரம் 6-7. கிறிஸ்து அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக 7 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி
உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். we are seated with Christ. நம்ம உன்னதங்களிலே உட்கார்ந்து இருக்கிறோம். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 4:18 வாசிக்கிறோம். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அதே 5வது அதிகாரம் 1 வசனம், பூமிக்குரிய கூடாரமாகி நம்முடைய வீடு அழிந்து போனால், அது சரீரமோ வீடு தங்கியிருக்கிற வீடோ, நம்மளுடைய பிரஜை என்கிற எந்த நாட்டு பிரஜையாக இருக்கிறோம் அந்த நாடோ, ஹோலி லேண்ட் சொல்ற எந்த நாடோ, அதெல்லாம் அழிந்து போகும். தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். 1 பேதுரு 1வது அதிகாரம் அந்த வசனங்களை வாசித்து முடிக்க விரும்புகிற 1 பேதுரு 1வது அதிகாரம் 4-5. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மீட்புத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசித்துக் கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதே பேதுரு யூதனாகிய பேதுருவை பரிசுத்த ஆவியினால நிரப்பி 2 பேதுரு 3வது அதிகாரம் 13வது வசனத்துல சொல்றாரு, அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அந்த புதிய வானம் புதிய பூமிக்காக காத்திருக்கிற நீங்களும் நானும், நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கோ அங்கதான் நம்முடைய இருதயம் இருக்கும். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்துல இருக்கு. அந்த நிலையான நகரம் நமக்கு அங்கதான் உண்டு. அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை, அந்த ஜீவனுள்ள சுதந்திரம், அந்த ஒரு நிலப்பரப்பு நமக்கு பரலோகத்துல வைக்கப்பட்டிருக்கு. பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுவோம். நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு? உன்னதங்களிலே அவரோட கூட நாம் உட்கார்ந்து இருக்கிறோம். நாம் ஒரு காலத்தில் மரித்து பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்தோம். ஆனால் இப்பொழுது எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு புறப்பட்டு செல்வோம். தயவு செய்து இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற கிறிஸ்தவர்களே, வாலிபர்களே, இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்ல இந்த நாட்கள் நடக்கிற சம்பவங்களை தவறான இடத்துல காலத்துக்கு முன்னே பிசிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு மாம்சீக கண்கள்ல மாம்சீக காதுகள்ல கேட்டு செயல்படாம ஆவிக்குரிய கண்களோடு ஆவிக்குரிய செவியோடு கேட்டு கர்த்தர் பக்கத்து நியாயம் வசனம் என்ன சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வேதம் தான் நம்முடைய பாதைக்கு தீபம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நம்முடைய சொந்த சிந்தனைகளுக்கும் சொந்த முறைகளுக்கும் நாம் போகும்போது நம்மை பின்பற்றுகிறவர்கள், நம்மை சார்ந்து நிற்கிறவர்கள் இடறி விடுவதற்கு வாய்ப்பு உண்டு. இடரல் வருவது கூடாத காரியம். ஆனா யாரால வருதோ அவனுக்கு கையோ கர்த்தர் கணக்கு கேட்பார். அதனால கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் இடம் கொடுத்து கீழ்ப்படிந்து, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, எந்த ஜனத்தில் ஆயினும் அவருக்கு கீழ்ப்படிந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவர் இருந்தவன். இதை புரிந்தவர்களாக எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி இன்னைக்கு எல்லா இனத்தவர்களும் அவருடைய சொந்த ஜனமாய் இருக்கிறோம். Today God chooses individuals from all nations and calls them as a holy nation. We are the holy nation in Jesus Christ. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இஸ்ரவேலின் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்தை ஆசீர்வதியும். யூதர்கள் கண் திறக்கப்பட வேண்டும். அவர்கள் நீர்தான் மேசியா என்று தீர்க்க தரிசனங்களின் அந்த மேசியா நீர்தான் என்று பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறவர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் கண்கள் திறக்கப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கூடவே காசாவுக்காக ஜெபிக்கிறோம். காசாவின் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலகமெங்கிலும் பூமியிலே சமாதானம் உண்டாக வேண்டும். எல்லா மனுஷருக்காகவும் நாங்கள் விண்ணப்பங்களின் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும். அமைதியுள்ள ஜீவனம் பண்ணுவதற்கு, யாரும் சத்தியத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படுவதற்கு, எப்படி சமுத்திரம் ஜலத்தினால் நிரப்பதோ அது போல இந்த பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும். இதை அறியாமல் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் தடுமாறுகிறார்கள். ஆண்டவரே, அவர்கள் கண்கள் திறக்கப்படட்டும். நாங்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்க, எல்லாரையும் நேசிக்க, சுவிசேஷம் தான், சத்தியம் தான், இந்த நற்செய்தி தான் அநேகரை மரணத்திலிருந்து ரட்சிக்க பண்ண முடியும் என்பதை நாங்கள் யூதருக்கும் தெரிவிக்க, யூதர் அல்லாதவர்களுக்கும் தெரிவிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.